ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல கருவேப்பிலை நல்ல ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல், பச்சை மிளகா 2, லவங்கம் 2, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 1, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லா பொருளையும் கொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்தா போதுமானது. நல்லா ஹீட் ஆகிடட்டும். இதில் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதோட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். கழிச்சு நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 4 நிமிஷம்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். கார்னிஷுக்காக இப்போவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த சிக்கன் மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. நம்ம இதுக்காக அரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இது தாங்க நம்ம ஏற்கனவே ரெடியாக அரைச்சி வச்ச மசாலா. நம்ம இந்த கருவேப்பிலை பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா, கொரப்பாக, அதை இதில் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கூட மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். ஆனால் ஃப்ளேம் மட்டும் சிம்லேயே இருக்கட்டும். இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறது பெஸ்ட்டு. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.